Hi friends, இந்த வீடியோல நம்ம சூப்பரான ஒரு திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரீ கோட் ஸ்கீம். ஆடு வளர்க்கறதுக்கு 50% மானியம் தொகை கொடுக்குறாங்க. நீங்க வாங்கக்கூடிய அந்த கடன் தொகையிலிருந்து 50% மானியம் தொகை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த ஃப்ரீ கோட் ஸ்கீம். மொத்தம் நீங்க 1 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். ஸோ 1 கோடி தான் வந்து மினிமம் அப்படின்னு கிடையாது. 1 கோடி ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் அதிகபட்சம் நீங்க கடன் வாங்கலாம். அப்படி 1 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 50 லட்ச ரூபாய் மானியம் கிடைக்கும். அதுவே நீங்க 10 லட்ச ரூபாய் கடன் வாங்குறீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய் வரைக்கும் மானியம் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த திட்டத்தை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியாமலே இருக்குது. ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணணும், இதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் என்னென்ன அப்படிங்கிற தகவல் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, அதாவது ஆடு வளர்ப்பை ஊக்குவிக்க மத்திய அரசு சிறப்பான திட்டம் ஒன்றை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறது. தேசிய கால்நடை ஆணையத்தின் கீழ் செம்மறி ஆடு வளர்ப்பிற்கு 50% மானியம் வழங்குகிறது. விவசாயிகள் விவசாயத்துடன் சேர்த்து கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு லாபம் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் இது சம்பந்தமான பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததா மத்திய அரசு சார்பிலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து நம்ம பார்த்துடலாம். இதுல இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அடுத்தபடியா அந்த வெப்சைட்ல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற தகவல் பார்க்கலாம். ஓகே, அதாவது மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் 100 முதல் 500 ஆடுகள் வரை வளர்க்க முடியும். 100 ஆடுகள் வளர்ப்பிற்கு 20 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. அது மட்டுமின்றி 2 முறை ரூபாய் 5 லட்சம் வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இப்ப 100 ஆடு நீங்க வளர்க்க போறீங்க, 100 ஆட்டுக்கு வந்து லோன் வாங்க போறீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டைம் 5 லட்ச ரூபாய் தள்ளுபடி பண்ணுவாங்க. 2வது டைம் மறுபடியும் 5 லட்ச ரூபாய் தள்ளுபடி பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா அவங்க தள்ளுபடி பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ என்ன கணக்குன்னா 50% மானியம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ 20 லட்ச ரூபா வாங்கினீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா வந்து தள்ளுபடி ஆகுது. அதே போல் 200 ஆடுகளுக்கு 40 லட்சம், 300 ஆடுகளுக்கு 60 லட்சம், 400 ஆடுகளுக்கு 80 லட்சம் மற்றும் 500 ஆடுகள் வளர்ப்பிற்கு 1 கோடி ரூபாய் வரை மற்றும் 50% மானியம் வழங்கப்படுகிறது. ஸோ 1 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. அதில் 50% மானியம் போயிருக்கு. ஸோ இந்த ஆடு வளர்ப்பு திட்டத்துல எப்படி பயன்பெறுவது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு உத்தியம் மித்ரா என்ற இணையதள பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆன்லைன் படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். ஸோ இதான் அந்த உத்தியம் மித்ரா வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். அடுத்தபடியா ஆடு வளர்ப்பு திட்டத்தில் பயன்பெற என்னென்ன தகுதிகள் வேண்டும், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பாருங்க. முதலாவதாக பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தில் ஆடு வளர்ப்பு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ ஆடு வளர்க்கறதுக்கான ட்ரைனிங் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கால்நடை மருத்துவத்திலே போயிட்டு நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க உங்களால் ட்ரைனிங் எடுக்க முடியல அப்படின்னா அது ஒரு பார்ட், அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க பாருங்க, ஹேவ் சஃபிஷியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ரிலவன்ட் ஃபீல்ட் இன் மேனேஜிங் அண்ட் ரன்னிங் த ப்ராஜெக்ட். அதாவது உங்களுக்கு ஆடு வளர்க்கறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா போதும். ஸோ சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட போதும். அல்லது உங்ககிட்ட டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் வந்து இருக்கிறாங்க, அந்த ஆடு வந்து எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் உங்க கூடயே இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. ஸோ மேக்ஸிமம் நீங்க விவசாயிகளா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா நீங்க ஆடு வளர்க்கறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க கடன் வாங்கிக்கலாம். விண்ணப்பம் செய்யும் விவசாயிகளுக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 1 ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சொந்த நிலம் இல்லாதவர்கள் 10 ஆண்டுகளுக்கு நிலத்தை குத்தகை எடுத்து ஆடுகளை வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லீஸ்க்கு எடுத்து கூட நீங்க ஆடு வளர்க்கலாம். விவசாயிகளை தவிர, விவசாயிகள் மட்டும்தான் அந்த கடன் தொகை பெற முடியுமா? அப்படி கிடையாது. விவசாயிகளை தவிர கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய தகுதியானவர்கள். ஒருவேளை உங்கள் நிலத்தின் மீது கடன் இருந்தாலோ அல்லது கிசான் கிரெடிட் கார்டு இயங்கினாலும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய நிலத்தின் மேல கடன் இருந்தது அப்படின்னா நீங்க வேற ஒருத்தரோட நிலத்தை லீஸ்க்கு எடுத்து கூட இந்த திட்டத்துல பயன்பெறலாம். ஓகே, இப்போ இது சம்பந்தமா மத்திய அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, ஷீப் ஆர் கோட் ஃபார்மிங். அதாவது இது இந்த திட்டத்துக்கான கடன் தொகை எப்படி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. NLM போர்ட்டல் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது யார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க தான் அந்த கடன் தொகை என்டையர் சப்சிடி அமௌண்ட்டும் அவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தபடியா வாட் யூ நீட்ல வந்து பார்த்தீங்கன்னா
உங்ககிட்ட வந்து ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். ஆடு வளர்க்கறதுக்கான ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ட்ரைனிங் எக்ஸ்பர்ட் உங்க கூட இருக்கணும். அப்படி இல்லைன்னா ட்ரைனிங், அதாவது உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஆடு வளர்த்ததுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்ககிட்ட ஓன் லேண்டோ அல்லது லீஸ் லேண்டோ வந்து இருக்கணும். லீஸ்க்கு அடுத்த லேண்ட் இருக்கணும். அப்புறம் கேவைசி ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இதில் வந்து பாருங்க, வாட் அசிஸ்டன்ஸ் யூ வில் கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 லட்ச ரூபாய் வரைக்கும் மானிய தொகை கொடுக்குறாங்க. 1 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். அதில் 50% சப்சிடி, அதாவது சப்சிடி லிமிட் வந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இப்போ இந்த வெப்சைட் போர்ட்டலில் நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அந்த வெப்சைட் லிங்க் நான் கொடுத்துட்றேன். இதில் போயிட்டு இந்த இடத்துல பாருங்க, அப்ளிகேஷன் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் லோன் சேங்ஷன் பண்ணுவாங்க. லெண்டர்ஸ் வந்து லோன் சேங்ஷன் பண்ணுவாங்க. ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் நம்ம அந்த SLEC-லேருந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்களுடைய அமௌண்ட், சப்சிடி அமௌண்ட் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா BAHD அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அது அடுத்தபடியாக டிஸ்பர்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆஃப் சப்சிடி. இதன் லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து உங்களுடைய கடன் தொகை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் அப்ளை ஹியர் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த திட்டத்திற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாக தேவை அப்படின்னா ஸ்கீம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸ் இதை பற்றி வந்து பார்க்கலாம். அடுத்தபடியாக லாஸ்ட்டாக அதில் பாருங்கள், டாக்குமெண்ட் ஃபார்மேட்ஸுக்கு மேலே அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எப்படி வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் தெளிவாக அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படித்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ வந்து போட போகிறோம். எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெளிவாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். முடிஞ்சவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.